ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. குழம்புலாம் செய்ய முடியல, அலுப்பான சமயத்துல சூடான சாதத்துல கொஞ்சமா இந்த பொடியை போட்டு கூடவே கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமா இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு நாக்குல எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பால அளவுகள் சொல்றேன். உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க, சரியா இருக்கும். ஒரு பேன்ல 1 கப் துவரம்பருப்பு, இது சரியா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பொடி வகைகளுக்கு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமுமே நல்லா அழகா பொன்னிறமா சிவந்து நல்ல ஒரு வாசனையும் வரும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இதை இப்ப நம்ம தனியா ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அடுத்ததா 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதே மாதிரிதான் பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபாஸ்டா வைக்காதீங்க. துவரம்பருப்பு மாத்தணும்ல, அதே தட்டிலே மாத்திக்கோங்க. அடுத்ததா கடலைப்பருப்பு 1/2 கப், இதுவும் அதே மாதிரிதான் கைவிடாம வறுத்துக்கோங்க. இதையும் இப்ப இந்த மாதிரி நிறம் மாறின பிறகு அதே தட்டிலே மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. இப்ப இதுல 1 கப் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப நிறம் மாறணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. சீரகம் கருகிடக்கூடாது, சூடேறினாலே போதும். இப்ப இத வேறொரு பிளேட்ல தனியா மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், பொடியா இருந்ததுன்னா நீங்க பவுடர் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். பட் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக தான் இதை இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு நிறத்துக்காக 6 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். இது காரம்லாம் எதுவும் இருக்காது. அடுத்ததா நம்மளுடைய நாட்டு மிளகாய் 10ல இருந்து 12 போல சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரம் இருக்கும் இந்த மிளகாய், அதனால நான் இந்த அளவுகள்ல சேர்க்கிறேன். மிளகாய் நல்லா வறுபடணும், அதே சமயத்துல தீஞ்சிடக்கூடாது. இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 பூண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தட்டிட்டு சேர்க்கும் போது அந்த எண்ணெயில வறுபடும் போது ஈஸியா வறுபடும். அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையும் சீக்கிரம் போயிடும். நல்ல இந்த மாதிரி நிறம் மாறி வரணும், அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அதுவுமே அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரணும். இப்ப இதையும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். உப்பு இது சரியா இருக்கும். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். உப்பு வறுத்துட்டு சேர்க்கும் போது அதுல இருந்து ஈரத்தன்மை வெளிப்படாது. அதே சமயத்துல பொடி ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதுவுமே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல முதல்ல மிளகாய சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது அந்த காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிளகாய் நல்லா பவுடர் ஆகணும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பருப்பு எல்லாமே, அதாவது அந்த உடச்ச கடலை மட்டும் நான் சேர்க்கல, பொட்டுக்கடலை மட்டும் சேர்க்கல. மித்தபடி எல்லாமே எல்லா பருப்பும் சேர்த்துட்டேன். பூண்டு, உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியா பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிங்கன்னா பொட்டுக்கடலை ஈஸியா அரைப்பட்டுரும். அதுக்காக தான் மத்ததெல்லாம் அரைச்சிட்டு கடைசியா பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டுல கொட்டிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான், ஒரு பெர்ஃபெக்டான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துல அப்படி கொஞ்சம் மேல போட்டுட்டு உருக்குன நெய்ய அதுல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பருப்பு பொடி 2 மாசம் வரைக்கும் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ஈஸியான ரெசிபி தான், ஆனா வாய்க்கு ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க.